Hello students. Application of differential calculusல 7.8 exercise 7.8ல 10th sum. A manufacturer wants to design a open box having a square base ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பாக்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போது நம்ம ஒரு பேஸ் வந்து ஒரு என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு நாம் ஒரு ஹைட்டு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அந்த பாக்ஸை ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒரு க்யூபாய்டு ஷேப்டு கிடைக்கும். அந்த க்யூபாய்டில் ஓப்பன் பாக்ஸுன்றதுனால மேலே இருக்க சர்ஃபேஸ் எதுவும் இருக்காது. சரியா? ஸோ டோட்டலாக 5 சைட்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த க்ளோஸ்டு ஃபிகருக்கு இருக்கும். டோட்டலாக 5 சைட்ஸ். சைடில் இருக்க பாக்ஸோட சைட்ஸை பார்த்தோன்னா 4 சைட்ஸ் இருக்கும். அதோட லென்த் ஹைட்டு நம்ம பார்க்கும்போது எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4 டைம்ஸ் 4 சைட்ஸ் இருக்கிறதுனால ஃபோர் பாக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்கும். அதில் லென்த் எக்ஸ் லென்த் அண்ட் பிரெத் எக்ஸு ஹைட்டு ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு 4 × XY அப்படின்ற ஏரியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேஸ் வேல்யூ ஒரு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ நம்ம இந்த கிவன் வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், டிட்டர்மைன் த டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ் ஃபார் த மேக்ஸிமம் வால்யூம். இவ்வளோ மேக்ஸிமம் வால்யூமில் அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க, பாக்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 5 சைட்ஸு ஒரு க்யூபாய்டு ஃபார்ம் ஆகுது. அந்த க்யூபாய்டோட 5 சைட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஓப்பன் பாக்ஸுங்கிறதுனால 5 சைட்ஸ் தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 5 சைட்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா கிவன் கொடுத்துருக்காங்க. அந்த கிவன் கண்டிஷனில் இருந்து நம்ம மேக்ஸிமம் வால்யூம் கவர் பண்ணுற மாதிரி எவ்வளோ டைமென்ஷனில் அந்த பாக்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துட்டாங்க, பாக்ஸு ஸ்கொயர் ஷேப்னு கொடுத்துட்டாங்க. லென்த் அண்ட் பிரெத்து பேஸ் வந்து சேம், லென்த்து ஹைட் பிரெத்து சேமாக இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடுறோம். ஹைட்டை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பேஸ் ஏரியாவை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் த 4 சைட்ஸோட ஏரியா 4 × XY. 4 × XY. டோட்டலாக அந்த பாக்ஸோட ஓப்பன் பாக்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லலாம், பேஸ் எக்ஸ் ஸ்கொயர் × 4XY. சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது அவுட்டரில் இருக்குது. வால்யூம் ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் × 4XYன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4XY வரும். ஏன்னா 5 சைட்ஸ் இருக்குது. பேஸோட எக்ஸ் ஸ்கொயர், ரிமைனிங் 4 சைட்ஸோட வேல்யூ 4XY டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4XY. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போகும்போது 108 - எக்ஸ் ஸ்கொயர் ஆகுது. இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ 108 - எக்ஸ் ஸ்கொயர் பை 4x. நம்ம ஆல்ரெடி வால்யூம் ஆஃப் த பாக்ஸு தான் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும்போது அதோட டைமென்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு ஃபார்முலா L × B × H தெரியும். L அண்ட் B வேல்யூ H வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற வால்யூமோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கிடச்சிருது. வால்யூம் வேல்யூ 1/4 × 108x - x³ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/4 × 108 - 3x². செகண்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1/4 × -6xன்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ +or-6 கிடைக்குது. இங்கே நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்குவோம் மெஷர்மெண்ட்டுன்றதுனால. எக்ஸ் ஈக்குவல் டு 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது நம்ம வால்யூம் மேக்ஸிமம் எந்த பாயிண்டில் எக்ஸ் வேல்யூ எந்த வேல்யூவாக இருக்கும்போது மேக்ஸிமம் வால்யூம் கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 6.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. அந்த எக்ஸ் வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமமாக மினிமம் வேல்யூ கிடைக்குமான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே நெகட்டிவ் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம வால்யூம் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ எந்த பாயிண்டில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 6. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஒய் பாயிண்டில் ஒய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் டைமென்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹைட் மெஷர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஃபைண்ட் அவுட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ ஹைட் ஆஃப் த டைமென்ஷனல் ஹைட் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ பேஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்டு நம்ம 3 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 11th sum, the volume of a cylinder is given by the formula. Volume of a cylinder formula V equal to pi r square h கொடுத்துருக்காங்க. Greatest and least values of V. Volume, greatest value volume எப்போ இருக்கும், lowest volume எப்போ இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன், R plus H equal to 6. R plus H satisfy பண்ணுற மாதிரி R value H value ரேடியஸையும் ஹைட்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 கிடைக்கணும். 6 கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கிரேட்டஸ்ட் வால்யூம் அண்ட் லீஸ்ட் வால்யூம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஆர் ப்ளஸ் ஹெச் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து ஹெச்சோட வேல்யூ 6 மைனஸ் ஆர். ஸோ வால்யூம் ஃபார்முலாவை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஹெச் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பையர் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பை இன்ட்டு 6 ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் க்யூப்னு கிடைக்குது. இது கிவன் வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு பை இன்ட்டு 12 ஆர் மைனஸ் 3 ஆர் ஸ்கொயர் கிடைக்குது. அது செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பை இன்ட்டு 12 மைனஸ் 6 ஆர் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆருக்கு டபுள் ஆன்சர் கிடைக்கும். ஆர் வேல்யூ டபுள் வேல்யூ கிடைக்கும். அதில் லோயஸ்ட் வேல்யூக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஹையஸ்ட் வேல்யூக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு 3r இன்ட்டு 4 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஆரோட வேல்யூ 0 அண்ட் ஆர் வேல்யூ 4. இப்போ இந்த ஆர் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கிது. ஸோ மினிமம் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ least value of V volume is 0. Next R equal to 4 செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும்போது மேக்ஸிமம் வால்யூம் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வால்யூ ரேடியஸ் 4 இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருது. மேக்ஸிமம் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 4. இந்த ஆர் வேல்யூ 4ங்கிறது நம்ம கிவன் கண்டிஷன் ஆர் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 6 கொடுத்துருந்தாங்க. அதிலேருந்து நம்ம ஹெச்சோட வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹெச் வேல்யூ ஆர் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கிரேட்டஸ்ட் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிரேட்டஸ்ட் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 32 பை. ஸோ லீஸ்ட் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 0, கிரேட்டஸ்ட் வேல்யூ 32 பை கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் சம், a hollow cone with base radius a. base radius a. இப்போ hollow cone சொல்லியிருக்காங்க. ஒரு கோன், அதோட base radius a. next height b. height value b. show that the volume of the largest cylinder that can hide underneath is 4/9 times volume of the cone. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் த கோனும் எந்த மாதிரி ரேஷியோவில் இருக்க போது 4/9 ரேஷியோவில் இருக்க போகுதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிலிண்டருக்கான ஷேப் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் மேக்ஸிமம் வால்யூம் இருக்க மாதிரி ஒரு சிலிண்டர் கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா? இந்த சிலிண்டரோட ரேடியஸை நம்ம எக்ஸ்னும் ஹைட்டை ஒய்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். கிவன் ஒரு கோன் கொடுத்துருக்காங்க. கோனோட ரேடியஸ் ஏ அண்ட் ஹைட் பி. இந்த போர்ஷன்லேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சிலிண்டர்
கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அந்த சிலிண்டரோட ரேடியஸ் எக்ஸ், ஹைட் ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா? இந்த இன்டீரியர்லேயே நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ரேடியஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிவன் ரேடியஸ் ஆஃப் த கோன் ஏ, ஹைட் பி, வால்யூம் ஆஃப் த கோன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 1/3 pi r ஸ்கொயர் ஹெச், ஆர் வேல்யூ ஏ, ஹெச் வேல்யூ பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நாம் ட்ரா பண்ணுற சிலிண்டரோட ரேடியஸ் எக்ஸ்னும் ஹைட்டு ஒய்னும் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் pi r ஸ்கொயர் ஹெச், pi r ஸ்கொயர் ஹெச், ஆர் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஹைட் வேல்யூ ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால pi x ஸ்கொயர் ஒய். என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க? த மேக்ஸிமம் சிலிண்டரோட வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 4/9 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன், 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் கோனாக இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு கிவன் டயக்ராம் ட்ரா பண்ணிடுறோம். இதுலேருந்து வேல்யூ ஓசி ஈக்குவல் டு ஓபி, ஓசி கிவன் ஓசி, இந்த வேல்யூ பி, இந்த ரேடியஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு சிஇ ஈக்குவல் டு ஏ, சிஇ வேல்யூ ஏ, இ இந்த பாயிண்ட்டு இ, சிஇ ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு சிஇ ஈக்குவல் டு எக்ஸ், ஏபி சிஇ ஈக்குவல் டு எக்ஸ், height of the cylinder equal to AC equal to y. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்ததே தான். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ட்ரையாங்கிள் OAB. இப்போ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது சிமிலர் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இதோட ரேஷியோஸ் சேமாக இருக்கும். இப்போ நம்ம சிலிண்டரோட ஹைட்டு நம்ம பீன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக கோனோட ஹைட் பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். சிலிண்டரோட ஹைட் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? பி மைனஸ் ஒய்யாக இருக்கும். பி மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் த கோன் தட் இஸ் ஏ. ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பி மைனஸ் ஒய் டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய். இங்கே ஏபிசிடியில் மென்ஷன் பண்ணல, நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ நம்ம ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. ஓஏபி ஓசிடி ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுனால அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும்போது பி மைனஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏ. இதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு பி மைனஸ் பி பை ஏ எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை கிவன் சிலிண்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது சிலிண்டர் ஃபார்முலாவில் ஒய்க்கு பதிலாக நம்ம பி மைனஸ் பி பை ஏ டிஎக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே சேம் வேல்யூவை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கிடைக்குது. x equal to 2 minus 3x by a இருக்குது. x equal to 0 or 2 minus 3x by a equal to 0 இருக்குது. ஸோ x value 0 and x value 2a by 3னு 2 வேல்யூ கிடைக்குது xக்கு. இந்த x equal to 2a by 3ஐ நம்ம என்ன செய்ய போகிறோம்? செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 2a by 3. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஏஏ கேன்சல் ஆகிடுது. 2 minus 4 தட் இஸ் நெகட்டிவ் ஆன்சராக இருக்குது. நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் மேக்ஸிமம். எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுது? எக்ஸ் ஈக்குவல் டு 2a by 3யில் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுது. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒய் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த ஏபி வேல்யூ யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் கோனுக்கு ரிலேட் பண்ணுறோம். சரியா? இப்போ ஒய்யோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? பி பை 3. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அதில் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இன் ஏ பி டேர்மில் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கிடைச்சிருது.
இந்த வேல்யூவை நம்ம செக் பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சது 4/9 இன்ட்டு 1/3 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி. இந்த வேல்யூவுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா? இப்போது கிவன் பை இதிலிருந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? கிவன் கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? 4/9 டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் கோன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 4/9 இங்கே இருக்க வேல்யூவை 4/9 மட்டும் செப்பரேட் பண்ணிடுறோம். ரிமைனிங் இருக்க வேல்யூ 1/3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 1/3 பை ஏ ஸ்கொயர் பி. இது வந்து எதோட வால்யூம்? இட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.